ஹலோ எவ்ரிவான். இன்னொரு வசனம் நாம் தவறாக பிரசங்கம் பண்ணி கேட்டிருக்கலாம், அல்லது தவறாக நாம் புரிந்து கொண்டிருக்கலாம், அல்லது தவறாக நிறைய பேர் அதை பற்றி பேசினதை நம்ம கேட்டிருக்கலாம். ஏன் இந்த வசனத்தை நானே கூட தப்பாக பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அதை இப்போ நினச்சா எனக்கு சிரிப்பு வருது. அது என்ன வசனம்னா மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனம். நான் வாசிக்கிறேன். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. இதே வசனம் மார்க் 15வது அதிகாரம் 33லேருந்து வாசித்தோம்னா வரும். இந்த வசனத்தை எல்லாரும் எப்படி பிரசங்கம் பண்ணுவாங்கன்னா, இயேசுவின் மீது இந்த உலகத்தினுடைய எல்லா பாவமும் சுமத்தப்பட்டதினாலே, ஏன்னா 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுது, பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார்னு சொல்லி அந்த வசனத்தை மேற்கோள் காட்டி உலகத்தினுடைய பாவமே அவர் மேலே சுமத்தப்பட்டதினாலே பிதாவானவர் அந்த பாவத்தை எல்லாம் பார்க்க முடியாமல் பரிசுத்தமான பிதா தன்னை விலக்கி கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு தவறான இன்டர்பிரட்டேஷன், தவறான விளக்கம். அதனுடைய விளக்கம் அது அல்ல. ஏன் சொல்கிறேன்னா, சாதாரண ஒரு தகப்பனே தன் பிள்ளை எவ்வளோ தப்பு செஞ்சாலும் ஜெயிலுக்கு போனால் கூட மனு போட்டு போய் பார்ப்பான், அவனை எப்படியாவது பெயிலில் எடுக்கணும்னு பார்ப்பான். அந்த மாதிரி நிறைய கதையை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு மாம்சீக தகப்பனே தன்னுடைய பிள்ளையை அப்படி நேசிக்கும் பொழுது பரிசுத்தம் உள்ள பரலோக பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை எப்படி நேசிச்சிருப்பாரு, அப்புறம் எப்படி அவர் விட்டு விலகுவார். அது மாத்திரம் இல்லாமல் இந்த உலகமே பாவம் செஞ்சிருக்கும் பொழுது பிதா தன்னை பாவத்தை பார்க்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா பிதா தன்னை இந்த உலகத்தை விட்டு விலகி இருப்பார். ஆனால் அதற்கு மாறாக பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தினுடைய பாவத்தை நீக்குவதற்காக கொடுத்தாரு. ஏன்னா இந்த பாவத்தெல்லாம் அவர் பார்த்து அதனுடைய வக்கிரத்தையும் எல்லாத்தையும் பார்த்ததுனால தான். ஸோ அப்படி இருக்கிற பிதா தன்னுடைய குமாரன் மீது பாவம் சுமந்தாலும் சுமக்கலனாலும் அவர் ஏன் விலக போகிறாரு? அது மாத்திரம் இல்லை, பிதா ஒருபோதும் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகினதே கிடையாது, கைவிட்டதே கிடையாது. இன்ஃபேக்ட் இயேசு சொல்கிறார், என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான் என்று சொல்லி. அதே மாத்திரம் இல்லை, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்லி பிதா சொல்கிறார். எனவே 2 பேரும் ஒரு நாளும் ஒருத்தரை விட்டு கொடுத்ததில்லை, ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சதே இல்லை. அப்போ இங்கே இயேசு கிறிஸ்து சொன்னதினுடைய விளக்கம் என்ன, நோக்கம் என்னன்னு பார்த்தா, இந்த உலகத்தில் தேவன் இயேசு கிறிஸ்து 100% தெய்வமாகவும் 100% மனிதனாகவும் இருந்தார். சிலவற்றை நமக்காக செய்தார், சிலவற்றை நமக்கு பதிலாக செய்தார், சிலவற்றை நமக்கு முன்மாதிரியாக செய்தார். அப்படி செய்த தேவன் இந்த சிலுவையிலே தொங்கும் பொழுது அவர் மிகப்பெரிய வலியினூடாக கடந்து போய் கொண்டிருக்கும் போது ஃபிசிக்கலி மென்டலி அந்த வலியை அவர் தாங்க முடியாமல் அவர் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அந்த வலியினூடாக கத்தினார். ஏன்னா எந்த மிராக்களும் அங்கே நடக்கலை. மிராக்கள் நடக்காதுன்னு அவருக்கு தெரியும். எந்த மிராக்களும் நடக்கலை, தேவனுடைய கை வரல. அதெல்லாம் அந்த வழியில் திங்க் பண்ணி அவர் அப்படி கத்தினாரை ஒழிய, அவர் மாம்சீகமாக அப்படி கத்தினாரை ஒழிய பிதா கைவிட்டதுனால அவர் கத்தலை. இதுலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கலாம்னா, நிறைய நேரத்தில் தேவன் ஒரு பெரிய துன்பத்தை, கஷ்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கும் பொழுது தேவன் நம்ம ஒரு அற்புதத்தையும் பார்க்காததுனால, தேவன் அதில் இடைப்பட்டு எதுவும் செய்யாததுனாலே தேவன் நம்மை கைவிட்டு விட்டார், தேவன் நம்மிடத்திலிருந்து அவரை மறைத்து கொண்டு விட்டார் என்று நம்ம நினைப்போம். அப்படி அல்ல. எப்படி இயேசு கிறிஸ்து அந்த வழியினூடாக கடந்து சென்று ஒரு பெரிய ரட்சிப்பை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாரோ, அதே மாதிரி தேவன் நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கும் பொழுது, அதனூடாக நம்ம வெளியில் வரும்பொழுது தேவனுக்கு மகிமையான காரியத்தை நம் வாழ்க்கையிலேருந்து நிறைய விஷயத்தை அடுத்தவங்களுக்கு இல்லை நமக்கே கூட தேவன் செய்வதற்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அதை தான் இந்த சம்பவம் நமக்கு காட்டுகிறது. எனவே பிதா ஒரு நாளும் அவரை கைவிட்டதில்லை, எந்த நேரத்துலையும் 2 பேரும் பிரிஞ்சதும் இல்லை. ஸோ தட்ஸ் அ நியூஸ். ஸோ இனிமேல் யாருன்னா தப்பாக பிரசங்கம் பண்ணால் மனசில் அது தப்புன்னு சொல்லுங்கள், முடிஞ்சால் அவங்களுக்கும் சொல்லுங்கள். டாடா, பை பை.